சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். படிக்கலாம் இன்று, பறக்கலாம் நாளை. அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். ட்ரெய்லர்லயே இவங்க என்ட்ரி தான் சார். ஃபர்ஸ்ட் ஓபனிங் அம்மா நான் என்ன சொன்னேன் ட்ரெய்லர்ல? ஃபர்ஸ்ட் நீங்க தானே சொல்றீங்க, அவர்கிட்ட வந்து கேக்குறீங்களா? முதல்ல எஸ் நீ தானே அங்க பேருக்கு பிசாசு இருக்குன்னு சொன்னது. தட் ஒன். yeah that's why it starts right. so இவங்களோட கேரக்டர்ஸ் பத்தி சொல்லுங்க சார். இவங்க ரெண்டு பேர் தான் இத ப்ளே பண்ணனும் நீங்க முடிவு பண்ணிருப்பீங்கல்ல? ஆக்சுவலி வந்து நான் எழுதுறப்பவே வந்து பார்வதி தான் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா பார்வதி வந்து எனக்கு அவங்க பூவில் இருந்தே நான் அவங்கள ஃபாலோ பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து பயங்கர ப்ரில்லியண்ட்டான ஒரு ஆக்ட்ரஸ்ஸு. அண்ட் வந்து அவங்களோட ஒர்க் நிறைய நான் பார்த்துருக்கேன். அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நிறைய யோசிச்சிருக்கேன். ஸோ அப்படி தான் அவங்கள வந்து நான் வந்து யோசித்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போது எனக்கு என்னென்னா, இப்போ விக்ரம் சார் மாதிரி ஒருத்தர் இருக்காங்கன்னா ஆப்போசிட்டில் அவங்கள ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. லைக் வந்து அவங்கள மிரட்டுறதுக்கும், சண்டை போடுறதுக்கும், கூட நிற்கிறதுக்கும், ரொமான்ஸ் பண்ணுறதுக்கும், ஸோ ஒரு பயங்கரமாக அவரை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னு தோன்றப்போ வந்து நான் பார்வதி யோசித்தேன். அப்புறம் வந்து இன்னொருத்தர் யோசிச்சேன், அதாவது ராதிகா ஆப்தேவும் யோசிச்சேன்னு வச்சுக்கேன். எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ஒர்க். 10 பேர் அதுக்கப்புறம் பட் ஜென்ரலா சில ஆர்டிஸ்ட் இல்ல அவங்க சொல்லுவாங்க இந்த படம் நான் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த 3 ரோலும் நான் பண்ணியிருந்தான்னு யாரும் ஆசை, ஏன்னா யாருனாலையும் பண்ண முடியாது. It is so realistic. I called him and told, after I watched the film, I called him and told, இது வந்து ஆசைப்பட கூட முடியாது. இது வந்து ஐயோ நாம மிஸ் பண்ணிட்டோமே அப்படி கூட நினைக்க முடியாது. ஏன்னா இவங்களை தவிர 3 பேர்த்த தவிர யாருனாலையும் இது பண்ண முடியாது. அந்த ப்ரொடியூசர் எக்ஸாக்ட்லி. அதனால அவங்க வந்து நான் வந்து சார் இல்லை சார் நான் ஃபினிஷ் பண்ணேன். ஸோ அதனால தான் ஸோ அதனால அவங்க வந்து பயங்கரமா பண்ணிட்டாங்க. என்னன்னா வந்து ஓவரா கேள்வி கேட்டு கொஞ்சம் நான்லாம் பதிலே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஓகே ஐ ஹேவ் டு இன்டர்ஃபியர் ஹியர். சாரி. ஓகே டைரக்டர்ஸ் நிறைய விதமா இருப்பாங்கல்ல. சில பேர் ரொம்ப பேசணும்னு ஆசை இருப்பாங்க, லைக் கொஸ்டின்ஸ், டிஸ்கஷன்ஸ். ரஞ்சித் அது பிடிக்கல, ரஞ்சித் அது வேணாம். இட் வாஸ் வெரி கிளியர் ரைட் ஃப்ரம் பிகினிங். ஹி கேவ் மீ a 2-line narration on the call. அப்புறம் நான் சொன்னேன் இல்லை ஆக்சுவலி கேன் ஐ நோ த ஸ்டோரி இட் செல்ஃப். ஏன்னா கங்கம்மாள் யாருன்னு எனக்கு புரியாது. ஹி டோல்ட் மீ த ஹோல் ஸ்டோரி. ஐ ஸ்டில் டோன்ட் நோ ஹூ கங்கம்மாள் இஸ் பிகாஸ் ஹி டோல்ட் மீ த ஸ்டோரி லைக் எக்ஸாக்ட்லி வாட்ஸ் ஹேப்பனிங் இன் த மூவி. பட் ஹி டுக் டைம் அவுட். த ஜூம் காலில் வந்து ஐ திங்க் 1.5-2 hours he was just reading the story for me, which I think is a great thing coming from Ranjit because he doesn't do that. Ana location vanda verga it's like I want to ask him a question. He's like some ADs will be there, they're all wonderful people, but Ranjit enna kelvikkum badal kodukadhu adu okay, that's fine. He won't move his lips. She asked a lot of questions. It is not lot of ladies are there. They are all wonderful people. Underline. Ranjit wears sunglasses and doesn't open. Now I can't even look into my directors. Kanni enna solludu adha. So then I had a lot of fights with him, but yeah, eventually it worked out. It worked out. After that, Malvika, I followed from Beyond the Clouds. So அந்த படம் பார்த்ததுலேருந்தே எனக்கு மால்விகாவுடைய லுக் அண்ட் ஆக்டிங் வந்து உண்மையிலேயே வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து தமிழில் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது யோசிக்கிறப்போ சரி நான் என்ன பண்ணேன்னா இந்த கேரக்டருக்கு வந்து மால்விகா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து மால்விகிட்ட வந்து ஃபஸ்ட்டே பேசினேன். அப்புறம் கொஞ்சம் டேட் இஷ்யூஸ் இருந்தது, சில ப்ராப்ளம்லாம் இருந்தது. ஆனால் எனக்கு சில பயம் இருந்தது. இது வந்து நான் ஆக்சுவலி இந்த படம் வந்து ரொம்ப பிளான் பண்ணாமலே போயிட்டேன். திடீர்னு யோசித்தேன் படம் பண்ணிட்டு இந்த படத்தை ஈஸியாக எடுத்துட முடியும்னு போயிட்டேன். ஆனால் வந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த கேரக்டர்ஸு, ஆர்டிஸ்ட்டு, அந்த வேர்ல்டு க்ரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து நான் படம் எடுக்கிறப்ப தான் வந்து என்னால் அதை வந்து ஃபைண்ட் பண்ணவே முடிஞ்சுது. ஸோ வந்து ஒரு லுக் டெஸ்ட் வந்து நான் மாலிகா கூப்பிட்டேன். அந்த லுக் டெஸ்ட் வந்தாங்க. ஸோ அவங்க பண்ணாங்க. எனக்கு என்னென்னா அந்த ஆரத்தி கேரக்டர் அந்த லுக்கெல்லாம் இவங்களால் க்ரியேட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் ஃபிசிக்கலாக வந்து இவங்களால் ஆரத்தி ஆக முடியுமா அப்படின்றது வந்து நான் யோசிக்கவே இல்லை. சரி ஒரு ஆர்டிஸ்ட் நான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து செட்டுக்கே போயிட்டேன். செட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து அந்த லுக்கில் ஆனால் வந்து அவங்கள நான் ஏற்கனவே செட் பண்ண அந்த ப்ரீ லுக்கில் வந்து
பர்ஃபெக்டாக ஆர்த்தி வந்துட்டாங்க. ஆனால் வந்து போயிட்டு அங்கே போய் இறங்கினோடனே வந்து ஸ்டண்ட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய சீக்வன்ஸு ஸ்டண்ட்டு அண்ட் மாலிகா வந்து பண்ண சொன்னேன். அது வந்து ஏன்னா வந்து ஆல்ரெடி ட்ரெயின்டாக இருக்கிறவங்களாலே பண்ண முடியாது. ஆனால் இவங்க ட்ரெயின்டே கிடையாது அண்ட் வந்து அந்த ஃபிசிக்கும் அந்த மாதிரி இல்லை. ஸோ வந்து ஆனால் நான் பண்ண சொல்கிறேன், அவங்க பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியல. எனக்கு வந்து பயங்கரமான ஒரு கன்ஃபியூஸான ஒரு ஸ்டேட்டு அண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் ஆனால் எனக்கு ஒன்று மட்டும்தான் பயங்கரமாக இவங்க மேலே வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் க்ரியேட் ஆச்சு. என்னென்னா இவங்களால முடியல, ஆனால் டே ஃபுல்லாக வந்து இவங்க வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. லைக் அந்த கொம்பை சுற்றிட்டே இருந்தது, வந்து பயங்கரமான பெயின். சி ஸ்டார்டட் க்ரையிங் அண்ட் வந்து அவங்களால. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஷோ பண்ண முடியாமல். ஆமாம், அவங்க வந்து இது வந்து ஷோ பண்ணவே இல்லை, என் முன்னாடி ஷோ பண்ணவே இல்லை. நான் பண்ண சொல்கிறேன், ஆனால் நான் வந்து ஏன் அவ்வளவு ஒரு கொடூரமான ஆளாக மாறணும்னு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்பில். ஆனால் அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க. எனக்கு ஆனால் வந்து அந்த கேரக்டர் எப்படியா வந்துன்ற அந்த யோசனை மட்டும்தான் இருந்தது. பண்ண பண்ணிச்சு. அப்புறம் இவங்க வந்து ஆனால் அது வரல அன்னைக்கு, அந்த 3 days வரவே இல்லை. ஆனால் வந்து என்னென்னா ஒரு 3 மணி நேரம் மேக்கப் போடுறாங்க, வராங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த தொடர்ந்து ட்ரை பண்ணுறது இருக்குல்ல, அந்த கேரக்டருக்காக தன்னை அப்ளை பண்ணிக்க ட்ரை பண்ணது இருக்குல்ல, அதுதான் மால்விகா வந்து அவங்களுடைய நான் பயங்கரமாக மூவ் ஆனது. ஆக்சுவலி செம சூப்பர் இது. ஏன்னா அப்புறம் நான் செகண்ட் தாட்டே எனக்கு வரல. ஏன்னா இனிஷியலாக இருக்கிறப்போ வந்து எனக்கு சின்ன ஒரு சந்தேகம் இருந்தது. பட் விக்ரம் சார் கிட்ட கூட நான் டிஸ்கஸ் பண்ணேன். நான் ஆஃப்டர் தட் நான் வந்து என்ன பண்ணேன்னா, இல்லை அவங்க ட்ரை பண்ணுறாங்க, அவங்க வந்து தொடர்ந்து இது கண்டினியூஸாக வந்து இந்த கேரக்டர் வந்து பயங்கரம் பிலீவ் பண்ணி இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் வந்து போடுறாங்க, அவங்களால இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு பிரேக், இவங்களுக்கு ஒரு பிரேக் விட்டு அந்த சிலம்பம் ஒரு ஸ்டூடெண்ட் அவர் வந்து ஒரு வாத்தியார் அவர் வர வச்சு அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து கிளாஸ் வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்து நமக்கு வந்து சிங் சவுண்ட்ல. ஸோ அதனால வந்து அது எல்லாத்தையும் அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த கேரக்டர் பயங்கரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டண்ட் அவங்க பண்ண விதம் இருக்குல்ல, அண்ட் அந்த கேரக்டர் வந்து பயங்கரமாக வந்து கொண்டு வந்துருக்குதுல்ல, அன்பிலீவபிள், பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இவர் நம்ம ஜிவி கூட படம் பார்த்துட்டு அதான் சொன்னார், நாங்கள் அந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து படம் பார்த்துட்டு சொன்னார். அண்ட் அந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க் வந்து பயங்கரமாக படத்தில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் டெஃபினட்டாக மக்கள் ரசிப்பாங்க. சென்னையில இவங்க மட்டும் டெரஸ்ல சிலம்பம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோஷியல் மீடியா அதான் ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட நின்று ஃபோட்டோ ஷூட்னால அங்கேயே சிலம்பம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஷி வாஸ் இன்வால்வ் இன் தி ஃபிலிம். அண்ட் ஐ திங்க் உங்களுடைய ரோல்ஸ் அவ்வளோ அழகாக த்ரூ த டீசர் அண்ட் த ட்ரெய்லரும் தெரியுது. பட் அந்த டீசர் ட்ரெய்லர் அதை வந்து வேற லெவலுக்கு அப் நாட்ச் கொண்டு போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரைப்படத்தின் இசையமைப்பாளர் தான். அவருக்கு ஒரு டெஃபினெட்லி பெரிய கியூடோஸ் கொடுக்கணும். அந்த பாம்பு நீங்க பிச்சு போடுறீங்களா சார், பாம்பு கூட இவ்வளவு வாயில சவுண்ட் எஃபெக்ட் வருமான்னு தெரியல, ஆனா அது தெரியுது. இந்த பிளாக் பேந்தரோட என்ட்ரியில அங்க இருக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்ட். எவ்ரி லிட்டில் மைனர் டீடைல் அந்த மேஜிக் பத்தி சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கும்போது எனக்கு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. நம்ம நிறைய படம் பண்ணுறோம், ஒரு படம் கிட்டத்தட்ட பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டியும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அவங்க வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஆடியன்ஸு. நம்ம கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாலும் ஓபி அடிச்சிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்கும்போது நமக்கு அதுக்கான ஒரு விஷுவலாக ஒன்று இருந்தால் தானே நம்ம ஏதாவது ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து வேலை செய்ய ரெடியாக இருக்கேன். பட் அதுக்கான விஷுவல்ஸ் எனக்கு வரும்போது தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அது வந்து தங்களானுடைய ஐடியா எனக்கு கிடைச்ச போது ஐ தாட் ஓகே, இது ஒரு பெரிய ஒரு சான்ஸ் இது. பிகாஸ் இப்போ சில படங்களில் கிடைக்கும், 1001 எனக்கு கிடைச்சிது, மதராஸ் பட்டினமில் கிடைச்சிது, சில படங்களில் யூ வில் கெட் தட் சான்ஸ், அசூரனில் கிடைச்சிது. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. சரி, இதை விட்டுறவே கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி விஷுவல் வந்த போதும் எனக்கு சேலஞ்சிங்காக இருக்குது ஒரு வாட்டி. ஏன்னா இவங்கெல்லாம் பயங்கரமாக நடிக்கிறாங்க, விக்ரம் சார், பார்வதி மேம், அப்புறம் மால்விகா எல்லாம் பயங்கரமாக நடிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்மளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியணும், நம்ம ஒர்க்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு சேலஞ்சு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டீம் எஃபர்ட் வந்து எனக்கும் ரஞ்சித் சாருக்கும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. எவ்ரி டைம் ஒரு பயங்கரமான சிட்டிங்ஸ் நடக்கும், ஒரு எக்ஸ்டெம்போராக நாங்கள் எதுனோ க்ரியேட் பண்ணோம், ஒரு ஜாமிங் செஷனாக இருக்கும். பட் அது ரொம்ப அழகாக வந்து விழுந்துருச்சு. சில படங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து விழும். ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சை எடுத்து பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு படத்துக்கு. ஸோ எல்லாருடைய உழைப்பும் வந்து ஒரு ட்ரெய்லரில் விஷுவலில் வெளியில் தெரியும் போது அது ரொம்ப ஆடியன்ஸ் பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க. ஸோ எனக்கு அந்த சான்ஸ் அமைஞ்சு சூப்பர். அந்த ஜாமிங் செஷன் சொன்னீங்க, ஒன்று இவர் பெரிய மியூசிக் லவர், டான்ஸ் லவர் சார். ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ஒரு காஸ்ட்லெஸ் கலெக்ஷன் எல்லாம் பண்றாரு. அதனால எல்லா இந்திய மியூசிஷியன்ஸையும் பாக்கெட்ல வச்சிருக்காரு, எடுத்து விடுவாரு.
நான் சொல்லுவேன் சார் என்ன சார் எனக்கு ஒரு லிரிக்ஸ் அப்படியே ஒரு இதுதான் இரு கூப்பிடுறேன் உமாதேவி இல்லைன்னா அறிவு வருவேன். ஸோ இந்த ட்ரெய்லர்ல வந்து எண்ட்ல வந்து லானே தங்கலானே சாங் வந்து பெரிய ஹிட், எல்லாம் கேட்டே இருக்கிறாங்க எப்போ அந்த சாங் விட போறீங்க அப்படின்னு. ஸோ அந்த பாட்டு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டார் சார் சாங் வேணும் சார் எண்டு சார் அந்த அந்த செகண்ட் ஹாஃப்ல வரணும் சார் அப்படின்னாரு. ஓகே சார் வாங்க சார் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரிதமை க்ரியேட் பண்ணேன். அப்புறம் அறிவு கேம். அப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த எழுதிட்டு இருக்கேன், அவர் எழுதிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ரஞ்சித் சார் வந்து சார் நல்லா இருக்கு சார், இங்கே ஒரு ஹை பிச்சாக ஒன்று பண்ணால் நல்லா இருக்குமா சார் அப்படின்னாரு. நான் உடனே அவர் என்ன சொன்னாங்கன்னா சார் ஏதாவது வேர்டு இருக்கா சார், இல்லை தங்கலான்ற வேர்டு வந்தால் நல்லா இருக்கும்னு. சார் தெரியல சார், தங்கலான் அப்படின்னு நம்ம கத்த முடியாது சார், ஹை பிச்சில் போனால் இடிக்கும், தங்கலான் அப்படின்னு பாட முடியாது சார். நான் கேம் அப் வித் திஸ் ஃப்ரேஸ் நானே தென் அறிவு கேம் அப் வித் திஸ் வேர்ட் லானே தங்கலானேன்னு வச்சுக்கலாம். தென் தட் கேம் அப் அண்ட் அது வந்து சாங்கை ஒரு பிரைட்டன் பண்ணிடுச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அதை வச்சும் போது பயங்கரமா எலிவேட் ஆச்சு. அப்புறம் ட்ரெய்லர்ல திடீர்னு எடுத்து வச்சாரு, சரி செட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுக்குமே அவர் சொன்ன மாதிரி இலக்கணம் கிடையாது. இந்த படத்துக்கு கிராமரே ஃபாலோ பண்ணல, அதான் உண்மை. அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சொன்னாரு. ஸ்கிரீன் பிளேவா ஈவன் மேக்கிங் வந்து கிராமர் ஐ திங்க் ஒரு ஷாட் அந்த இடத்துல நான் அடி வாங்குறது அந்த மண்ணுக்கு அதுவும் அடிதான். அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல கேமரா வச்சாங்க, இல்லைன்னா கேமரா மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு சாரி. சந்தோஷ்க்கு அப்புறம் வந்து நான் என் சந்தோஷ்க்கும் எனக்கும் வந்து பயங்கரமான ஒரு இது இருக்கும். நான் என்ன யோசிக்கிறேன்னா அவன் வந்து சவுண்டை கண்டுபிடிச்சிருவான். ஸோ அப்படி தான் வந்து இருந்தோன்னா இப்போ புதுசாக வந்து இப்போ ஜிவி வந்து முன்னாடியே வந்திருக்காரு, வெரி பாப்புலர் மியூசிஷியன்னு. ஸோ அவர்கிட்ட வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது. சும்மா போய்ட்டு ஒரு முறை மீட் பண்ணேன். இப்போ ஞால் சார் கிட்ட பேசிட்டு சார் நான் ஜிவி போகலாம் சார் அப்படின்னு நான் சொன்னேன். சூப்பருங்க, நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருப்பார் அப்படின்னு சொன்னார். சரி சார்கிட்டே நான் சொன்னேன், நான் அவருக்கும் வந்து ஜிவி போகலாம் கரெக்டாக இருக்கும்னு தான் சொன்னார். சரி நான் சும்மா போய் மீட் பண்ணேன். மீட் பண்ணோடனே வந்து அவர் என்னை வந்து என்ன சொல்கிறது, அந்த ரிசப்ஷன் பண்ண விதம் இருக்குல்ல பயங்கரமாக இருந்தது. என்னடா அது ஒரு ரொம்ப ஈஸியாக இருக்காரு அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் மியூசிக்கில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்திருப்பது எனக்கு எப்படின்னா வந்து இதுதான், நான் வந்து எனக்கு வேணான்னு சொல்கிறேன். இப்போ சந்தோஷம்னா அப்புறம்னா ஃபுல்லாக கம்போஸ் பண்ணி ஃபைனலாக கொடுப்பான். பார்த்துட்டு எனக்கு வேணான்னு சொல்கிறோம், டக்குன்னு வந்து ஓகே பரவாயில்ல அப்படி மாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துருவோம். ஸோ அந்த கம்ஃபர்டபுள் இருந்ததா. சரி இங்கே இவர் என்ன யோசிப்பாரு அப்படின்னு சொன்னோடனே வந்து என்னன்னா எப்படின்னா இப்போ கடைசியாக இந்த மினிக்கில் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா ஃபுல்லாக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் முடிச்சுட்டு அனுப்புகிறாரு. அனுப்பிச்ச உடனே நான் சொல்கிறேன் சார் எனக்கு சில சவுண்ட்லாம் எனக்கு வந்து வேணாம் சார் அப்படின்னு சொன்னேன். அப்படியே சார் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டுடியோ போயிட்டு எது உங்களுக்கு வேணான்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் எடுத்துருங்க சார். இல்ல நான் பண்ணிட்டேன். நான் என்னடோ யோசிக்கிறேன், ஓகே இங்க ஒரு ஆப்பிரிக்கன் வாய்ஸ் மாதிரி வரணும், இங்க இப்படி வரணும், இங்க உட்விண்ட போடுறா, இதை போடுறா, அதை போடுறா, நான் எல்லாம் டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு லைட்டா தெரியுது ஒரு படி லேயர் ஜாஸ்தியா இருக்குன்னு எனக்கே தெரியுது. சரி நான் பார்த்தேன் எப்படியோ லாஸ்ட்ல தூக்கிடுவாரு எல்லாம் வச்சுக்கோ, நம்ம எப்படியோ வந்து ஒன்னு சொல்லுவாரு, அவரை வச்சு அதுல பாதி போயிடும், பாதி ரிட்டைன் சென்சார் 10 நிமிஷம் வை, 1 நிமிஷம் தான் தேவை, விடுறா எக்ஸ்ட்ரா வை நான் கட் பண்ணிடுவானுங்க சென்சார்லன்ற மாதிரி. அவர் வரும்போது சரி நான் சொன்னேன் சார் நீங்க போங்க சார், உங்களுக்கு என்னதான் வேணாமோ தூக்கிருக்கு சார் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் அவர் போய் நிறைய தூக்குனாரு. அதுக்கப்புறம் அவரு பண்ணிட்டு போனாரு, ஒரு 2 ஒண்டி வச்சுட்டேன் நான் சார். ஸோ அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் அண்ட் வந்து வேணும் வேணாம் அந்த டிஸ்கஷன் வந்து பயங்கர ஹெல்த்தியாக இருந்தது. அண்ட் வந்து கம்போசிங்கில் வந்து இப்போ என்னோடய தாட்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக அவர்கிட்ட சொல்ல முடிஞ்சது, அதை கன்வே பண்ண முடிஞ்சது. அவரும் அதை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் வந்து பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை எங்களுக்குள்ள, டிஃப்ரெண்ட் தாட் ஆஃப் ஒப்பீனியன் அப்படி எதுவுமே இல்லாமல் இந்த கதையோட உலகத்துக்குள்ளே அவரால் ஈஸியாக வர முடிஞ்சது. என்னுடைய இப்போ எனக்கு என்னென்னா வேர்ட்ஸாக என்னால் சரியாக சொல்ல முடியாது. இப்போ நான் ஒரு வேர்ட் சொல்லுவேன், ஆனால் அதுக்குள்ளே ஒரு இன்னராக ஒரு எமோஷன் இருக்கும். அதை வந்து கண்டுபிடிக்கணும்னா அது ஒரு ரொம்ப கடுமையான ஒரு கெப்பாசிட்டி தான். ஸோ அது இவங்க எல்லாரும் நல்லா பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இப்போ ஒன் மோர் சொல்லுவேன். ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, கரெக்டாக பண்ணுறதுன்னு தான் சொல்லுவேன். போயிட்டு அது பயங்கரமாக என்னால் வந்து விளக்கலாம் முடியாது, அது ஒரு எமோஷன் தானே. ஸோ அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு நண்பராக ஜிவி மாறினார். அது என்னால் வந்து என்ஜாய் பண்ண முடிஞ்சது வெல் நாங்கள் ஒர்க் பண்ணுறப்பவே. அண்ட் ரொம்ப சந்தோஷம் சார் உங்க கூட ஒர்க் பண்ணது. தேங்க்யூ சார். ஸோ பியூட்டிஃபுல்ல சார். மக்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி இந்த லைவ் சவுண்ட் சிங் சவுண்டுன்னு சொல்கிறீங்களே, எளிதாக மக்களுக்கு புரியணும். ஆக்சுவலி என்ன நடக்குது, ஏன்னா மக்களுக்கு டக்குன்னு புரியுற விஷயம்னா நீங்கள் ஷூட் பண்ணிடுவீங்க, நேராக அது டப்பிங் ஸ்டுடியோக்கு வரும், சார் அங்கே பேசிடுவாரு, மேம் அங்கே பேசிடுவாங்க அப்படின்னா. ஆனால் ஒரு சிங் சவுண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது மக்களுக்கு எளிதாக புரியவீங்க. ஸோ அது மக்களுக்கு புரியுறது செகண்டரி திங் தான் ஆக்சுவலி. அது வந்து ஒரு டிரெக்டருக்கு மோர் கம்ஃபர்டபுளான ஒரு வேலை அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு
நம்ம வந்து அங்கேயே ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்க வைக்கிறோம், அவங்க பயங்கரமாக அங்கேயே பயங்கரமாக பண்ணுறாங்க. அந்த எனர்ஜியில் இருக்கிற சவுண்ட் இருக்குல்ல, அதோட வேல்யூ வந்து டப்பிங்கில் மிஸ் ஆகுறது வந்து நான் என்னுடைய படங்களில் நான் நிறைய ஒர்க் பண்ணுறப்ப என்னால் அதை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ டப்பிங்கில் ரீக்ரியேட் பண்ணலாம். ஆனால் எனக்கு என்னென்னா டப்பிங் வந்து கிட்டத்தட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம ரீமேட்ச் பண்ணுற மாதிரியே ரீக்ரியேட் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஆனால் ஒரிஜினல் மிஸ் ஆகிறது தான் எனக்கு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான். அண்ட் வேர்ல்டு வைட் அண்ட் பாலிவுட்லலாம் வந்து சிங் சவுண்ட் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக மாறிடுச்சு இப்போ. ஆனால் தமிழ் ஃபிலிம்ஸ் வந்து இன்னும் வந்து சிங் சவுண்டுக்குள்ளே வந்து நம்மளால் இன்னும் போக முடியல, அச்சீவ் பண்ண முடியல அப்படின்றதுக்கு அது காரணம் பட்ஜெட்னு ஒன்று இருக்குது. நான் இந்த படம் ஏன் வந்து சிங் சவுண்ட் போகணும்னு நினச்சின்னா, ஆக்டர்ஸ் வந்து பயங்கரமாக பண்ண போகிறாங்க, ஆக்டர்ஸ் அந்த வேர்ல்டுக்குள்ளே போக போகிறாங்க, ஆக்டர்ஸ் வந்து சவுண்டை தான் வந்து பேச போகிறாங்க, அந்த லாங்குவேஜை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதோட மாடுலேஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வந்து பேச போகிறாங்க. ஸோ அவங்க நடிக்கிறப்போ அந்த எஃபர்ட்டில் வர அந்த சவுண்ட் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்க போகுது. அந்த கேரக்டர் வெளிப்படுற விதம், அந்த பாடி லாங்குவேஜ் அண்ட் அந்த சவுண்ட் ரெண்டுமே வந்து பயங்கர சிங்காக இருக்கும்ல. ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணோன்னா, அது கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னா சிங் சவுண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். ரியலாக அப்போயே வந்து எடுக்கிற சவுண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். டப்பிங்கில் இருக்கிற சவுண்ட் வந்து அந்தளவுக்கு வந்து கரெக்டாக இருக்காதுன்னு நான் தோணி என்னுடைய சவுண்ட் டிசைனர் ரூபன் கிட்ட வந்து நான் வந்து பேசினேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் தம்மம் அண்ட் நட்சத்திரம் நகர் ரெண்டுமே வந்து சிங் சவுண்ட் தான் பண்ணேன். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. முன்னாடி சிங் சவுண்ட் வந்து பயங்கரமாக ஒரு ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி சிங் சவுண்ட் பண்ணி அதை வந்து பண்ணுறது. இப்போ விருமாண்டிலெலாம் வந்து கமல் சார் வந்து ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ அதில் வந்து ஆனால் வந்து சவுண்டோட டிஃப்ரென்ஸ் தெரியும் பார்க்குறப்ப. படத்தில் வந்து நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தெரியும். ஸோ அதனால் நிறைய பேர் அதோட பட்ஜெட்டும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா சின்ன படம், இப்போ நான் ஒரு விக்டிம்னு சொல்லிட்டு ஒரு ஆந்தாலஜி பண்ணேன். அது வந்து ஒரு சின்ன படம் தான், அது ஒரு 30 minutes படம். அதுக்கு வந்து சிங் சவுண்ட் பண்ணேன், செம சூப்பராக ஒர்க் ஆச்சு. அதான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். ரெண்டாவது வந்து என்னென்னா, அப்போ சிங் சவுண்ட் பண்ணுறப்போ ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து கரெக்டான ஆக்டரில் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அவங்க வந்து அந்த அவங்களோட ஸ்கில்ல வந்து பயங்கரமாக அது வந்து நமக்கு வந்து காட்டும். ஸோ அது ரெண்டுமே அது வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ சிங் சவுண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணது தம்மம்ல செம்மையாக ஒர்க் ஆச்சு, நட்சத்திரம் சூப்பராக ஒர்க் ஆச்சு. அண்ட் வந்து தங்கலான் பண்ணுறப்போ நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஒரு பயங்கரமான ஒரு ஓப்பன் ஸ்பேஸு, எக்கச்சக்கமான இது பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அண்ட் வந்து மெயின் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு 7-8 பேர் வந்து ஆர்டிஸ்ட்டுங்களே இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த சிங் சவுண்டை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் வந்து இவர் ரூபன் கிட்ட பேசுகிறப்போ ரூபன் வந்து பண்ணலாம், நம்ம ட்ரை பண்ணலாம், ஆனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் மூவி ஆரம்பிக்கிறப்பவே எல்லாருக்குமே வந்து சொல்லி அண்ட் இப்போ வந்து பார்வதிக்கு வந்து தமிழ் கொஞ்சம் வந்து அந்த ஸ்லாங்கு அந்த இஷ்யூஸ் இருந்தது. பட் ஆனால் வந்து அவங்க அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் வந்து பயங்கரமாக ட்ரை பண்ணி அதை வந்து பிரேக் பண்ணி அதை வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் மாலிகாவுக்கு வந்து தமிழில் பேசவே மாட்டாங்க, ஆனால் அவங்க வந்து சிங் சவுண்ட் அப்படின்றது வந்து நான் வந்து அன்காம்ப்ரமைஸ்டாக வந்து இது பண்ணவே முடியாது, நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னப்ப நான் சொல்லிட்டேன் நான். ஸோ அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து கரெக்டாக பேசணும். அண்ட் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த மாடுலேஷன் கரெக்டாக இருக்கணும். அண்ட் வந்து அந்த சவுண்டுமே ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து அவங்க ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து சொல்லி அவங்க வந்து இதை வந்து கரெக்டாக வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதை ஆடியன்ஸ் பார்க்குறப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து லைக் நிறைய படங்கள் பார்த்துருக்கோங்க, என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா லைக் வந்து மோர் ரியாலிட்டி இருக்கும். அந்த சவுண்டோட வேல்யூஸ் வந்து இன்னும் பயங்கர சூப்பராக இருக்கும். அந்த பேசுறது, கத்துறது, அப்புறம் என்னன்னா உங்களுக்கு எல்லா சவுண்டுமே இப்போ பாடி சவுண்ட், அந்த நடக்கிற சவுண்டு, அப்புறம் வந்து அங்கே இருக்கிற காற்று, அதோட சேர்ந்து இருக்கிற அந்த வாய்ஸ் இருக்குல்ல, அந்த வேர்ல்டை வந்து ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப ரியலாக கொடுக்கும். அதுதான் வந்து அதோட வேல்யூஸு. டப்பிங்கில் எப்படி பண்ணோம்னா ஃபுல் நாய்ஸ் கட் பண்ணி வெறும் சவுண்ட் மட்டும் எடுத்து பண்ணுறப்போ அந்த டப்பிங் வாய்ஸில் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு 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 நிமிஷம் நடிக்கிறாருன்னு வச்சுங்களேன், ஒரு சவுண்ட் வந்து கொஞ்சம் லோவில் பேசுவார், ஒரு சவுண்டு கத்தி பேசுவார். திடீர்னு வந்து அவர் சவுண்டை வந்து சில சவுண்டு வந்து கரெக்டாக வராது, அதில் ஒரு ரியாலிட்டி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கிளியராக பேசுவாங்க, சிரிக்கிறது கூட ரொம்ப கிளியராக இருக்கும், பேசுறது கிளியராக இருக்கும், அழகிறது ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ எனக்கு டப்பிங் வாய்ஸ் வந்து நான் மேக்ஸிமம் வந்து அதுலேருந்து வெளியே வரணும்னு தான் நினைப்பேன். டப்பிங் ஸ்டுடியோக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். எனக்கு பிடிக்கவே பிடிக்காத இடம் நான் என்னுடைய கிராஃப்ட்லேயே வந்து டப்பிங் ஸ்டுடியோவில் உட்கார்றது தான் எனக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த ரியாலிட்டியை ஆடியன்ஸ்க்கு வந்து கொண்டு போய் கொடுக்கணுன்றதுக்காக நான் இந்த சிங் சவுண்ட் வந்து நாங்கள் வந்து பயங்கரமாக அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து சிங் சவுண்ட் தான். அண்ட் 20% வந்து இப்போ சவுண்ட் எடுக்கிறப்ப சில எரர் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாரையும் வந்து திருப்பி வந்து ரீடப் பண்ணோம். அண்ட் ஃபிலிமோடைய என்ன சொல்கிறது, ஒரு அடுத்த கட்ட லெவல் தான் இது, ஃபிலிம் மேக்கிங்கோடைய டிமாண்ட் தான் அது.
ஸோ அந்த டிமாண்டை ஒரு ஆர்டிஸ்ட்டாக எனக்கு தேவைப்படுது, ஒரு டிரெக்டராக எனக்கு தேவைப்படுது, அது வந்து கொடுக்குற ஆர்டிஸ்ட் தேவைப்படுது, அதை அச்சீவ் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. அண்ட் வந்து இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸ் கொடுக்குறப்போ இந்த ரியாலிட்டிக்குள்ளே அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். படிக்கலாம் இன்று, பறக்கலாம் நாளை. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.